என்னுடைய பேரு மகேஷ்குமார். தொழுகை ஏன் செய்யணும், எதுக்கு அந்த 5 வேளை டைம்ல தொழுகணும்? மகேஷ் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, நீங்கள் 5 வேளை ஏன் நீங்கள் தொழ வேண்டும்? தொழுகையை தொழ வேண்டும் என்று சொன்னது யார்? இங்குள்ள முஸ்லிம் ஜமாத்தா அல்லது இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதா? இல்லை, இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதலை வாங்கி அது மனித குலத்திற்கு இந்த செய்தியை சொல்கின்றார். மனித குலத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை வரும்போது அவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய இறைவனை விண்ணுலகத்திலே சென்று சந்தித்து வரக்கூடிய நேரத்திலே தொழுகை இங்கே கடமையாகிறது. அதற்கு முன்பு எல்லா நபிமார்கள் காலத்திலும் தொழுகை ஒவ்வொரு வடிவங்களில் இருந்திருக்கிறது. இறைவனை தியானிக்கக்கூடிய முறை தொழுகைன்னா இறைவன் கடவுளை நாம் பிரார்த்திப்பது, கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்வது. இதை முறைப்படுத்தி ஒரு நாளைக்கு 5 வேளை இறைவனை தொழ வேண்டும் என்றதை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கு. இறைவனை இப்படி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். எப்படி தொழ வேண்டும்? அதற்கு நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலே ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அதிகாலை தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும். நண்பகல் வரும்போது லுகர் என்ற தொழுகையை தொழ வேண்டும். மாலை வேளையிலே அசர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்தி சாயக்கூடிய நேரத்திற்கு அசர் என்று சொல்லக்கூடிய தொழுகை அதற்கு முன்பாக நீங்கள் தொழ வேண்டும். சூரியன் மறைந்த பிறகு மக்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை தொழ வேண்டும். அதற்கு பிறகு இஷா என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை. இந்த 5 தொழுகையை உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக தொழுதுதான் ஆகணும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதார். இப்படி தொழுகிறதுனால இறைவனுடைய புகழ் கூடுமா என்றால் இல்லை. இறைவன் எந்த விதமான புகழுக்கு அப்பாற்பட்டவன், அவன் புகழ் நிறைந்தவன். அப்ப இந்த தொழுகையை நாங்க போய் பள்ளிவாசல என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இறைவனை நின்று வணங்குகிறோம். என்ன வணங்குகிறோம்? இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு பயிற்சி. ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சி செய்கிறோம். காலையில் எழுந்ததுடன் இறை நினைவு. அப்புறம் வேலையில் இருக்கும்போது பகல் நேரத்துல தொழுகைக்கு போறோம். அதுக்கப்புறம் அசர், மக்ரிப். ஒரு நாளைக்கு 5 வேளை இறைவனுடனான அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனால் இறைவனுடனான நெருக்கத்தை, இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இறைவன் பயிற்சி கொடுக்கிறான். இறைவனை பயிற்சி கொடுக்கிறான். படைத்தான், வழிகாட்டினான், தூதர்களை அனுப்பினான். ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சியும் அவன் கொடுக்கிறான். இந்த தொழுகையை சரியான நேரத்துக்கு போய் தொழணும். காலையில 5:40 5:40 அங்க போய் பள்ளியில போய் தொழணும். அங்கே தொழ வைக்கக்கூடிய ஒரு இமாம் இருப்பார். பள்ளிவாசல் இருக்கும். நீங்கள் சகோதர சமுதாய சொந்தங்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு முடிந்தால் போய் பாருங்க. பள்ளிவாசல்ல போய் அங்கே எந்த விதமான சிலைகளோ உருவ வழிபாடுகளோ எதுவுமே இருக்காது. எந்த விஐபிக்கான கேட்டும் இருக்காது. ஒரு சாதாரண இது ஒரு பள்ளிவாசல் தான். இது இங்கே தொழக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு இடம், அவ்வளவுதான். அங்கே ஒருவர் தொழுகை நடத்துவார், மற்றவர்கள் இறைவனை தொழுது வருவார்கள். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அந்த வழிபாடு. இந்த தொழுகை எதற்காக, எப்படி தொழ வேண்டும் என்பதை நபிகளார் சொல்லி இருக்கின்றார். ஏன் தொழ வேண்டும் என்று சொன்னால், திருக்குரான் அதற்கு பதில் தருகிறது, இறைவன் அதற்கு பதில் தருகிறான். இந்த தொழுகை தொழக்கூடியவர்கள், தொழுகை உங்களை மானக்கேடான செயல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். தொழுகிறவன் பொய் சொல்ல மாட்டான், தொழுகிறவன் வட்டி வாங்க மாட்டான், தொழுகிறவன் அடுத்தவனை ஏமாத்த மாட்டான், தொழுகிறவன் தீய காட்சிகளை பார்க்க மாட்டான், தொழுகிறவன் ஊழல் பண்ண மாட்டான், தொழுகிறவன் லஞ்சம் வாங்க மாட்டான். ஆனா தொழுகிற பாய் பொய் சொல்றாரா என்று சொன்னால் அவர் தொழுகை சரியில்லை என்று அர்த்தம். அவர் சரியான முறையில் அந்த தொழுகையை, அவருக்கு அந்த பயிற்சியை அவர் முறையா எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆனால் ஒரு தொழுகை, ஒரு சமுதாயத்தை 5 வேளை ஒவ்வொரு நாளைக்கும் இப்படியான பயிற்சியை கொடுப்பதினால்தான் முஸ்லிம்கள் இன்றைக்கும் ஒப்பீட்டளவில் மற்றவருடன் ஒப்பிடும்போது கொஞ்சமாவது அவர்கள் நேர ஒழுங்கை பேணுவதற்கும், அவர்கள் ஓரளவு நேர்மையாக இருப்பதற்கும், இறைவனை அஞ்சி வாழ்வதற்கும் இந்த தொழுகை என்ற இந்த பயிற்சி எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு உதவுகிறது. இந்த தொழுகையிலே சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. யாருன்னா, நோய்வாய்ப்பட்ட அதற்கு நீங்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பெறலாம். குழந்தைகளுக்கு 7 வயதுக்கு பிறகுதான் தொழுகை கடமையாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பள்ளிவாசலில் வந்தும் தொழலாம். பெண்கள் பள்ளிவாசலில் தொழுகிறாங்க நிறைய இடங்கள்ல. முதல் ஆலயமான காபாவிலேயே பள்ளிவாசலில் பெண்கள் தொழுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவது கட்டாயம் இருப்பதை போல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழ வேண்டும் என்பதில்லை. அவர்களுக்கு இந்த மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கிறது. ஏன்னா அவருடைய வேலைப்பழு, அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் பெண்களும் தொழ வேண்டும், ஆண்களும் தொழ வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கண்டிப்பாக தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும். இது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை ஊட்டுவதற்காக இறைவன் தான் படைத்த அடியார்களுக்கு இறைவன் நேரடியாக வழிகாட்டக்கூடிய இந்த முறைதான் இந்த தொழுகை என்ற முறை. இந்த தொழுகை எங்களை தூய்மைப்படுத்துகிறது, மானக்கேடான செயல்களில் இருந்து பாதுகாக்கிறது,
இறைவனுடனான தொடர்பை நெருக்கப்படுத்துகிறது, இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை இது ஏற்படுத்துகிறது. இதுதான் இந்த தொழுகையினுடைய தாற்பயமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இதுல இந்த தொழுகையை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசலில் இருக்கும். இந்த பள்ளிவாசலில் வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே உள்ளே நுழைந்தால் முதல்ல யார் போறாரோ அவர் முதல் நிற்பாரு, ரெண்டாவது வந்து பக்கத்தில் நிற்பாரு, மூணாவது வந்து அப்படிதான் நிற்பாங்க. தோளோடு தோள் நின்று தொழுவதனால் அங்கே சாதி அழுக்குகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அந்த இல்லை. இந்த சமத்துவ கோட்பாட்டை பிராக்டிக்கலாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி எறிவதற்காக இந்த பயிற்சி பள்ளிவாசலில் ஒரு நாளைக்கு 5 வேளை வழங்குது. நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் பெரிய கம்பெனி ஓனர் இருப்பார், அவர் கொஞ்சம் லேட்டா வருவார். வாட்ச்மேன் போய் முதல் தொழுகிறாருன்னா வாட்ச்மேன் தான் முதல்ல நின்று தொழுவார். பல கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சொத்து வைத்திருக்கக்கூடிய முதலாளி கடைசியில் வந்து தொழுவார். அங்கே வரிசைக்கு விஐபி என்ற தனி வரிசை கிடையாது, யார் வேண்டுமானாலும் உள்ளே தொலைஞ்சு தொழலாம். நான் இப்ப கேரளாவுக்கு போறேன், அங்க தொழுவேன். நான் அமெரிக்காவுக்கு போவேன், அந்த பள்ளியில போய் தொழுவேன். ஜப்பானுக்கு போறேன், அங்க உள்ள பள்ளியில போய் தொழுவேன். உலகத்தில் எந்த பள்ளிக்கு வேண்டுமானாலும் எந்த முஸ்லீம் வேண்டுமானாலும் உள்ளே நின்று தொழலாம். தோளோடு தோள் நின்றவர் தொழும்போது அவர் சகோதரர் என்ற அந்த உணர்வை பெறுகிறார் என்பதுதான் இந்த தொழுகையினுடைய கூடுதல் தத்துவார்த்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.